ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பூசணிக்காய் போட்ட மோர் குழம்பு. மோர் குழம்புல வெண்டைக்காய், கத்திரிக்காய் எது வேணாலும் போடலாம். இதுக்கு வந்து 2 டப்பா தயிர் எடுத்துக்கோங்க. அதை கட்டி முட்டி இல்லாமல் நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சிங்கன்னா அதில் மஞ்சத்தூள், உப்பு, ஒரு துண்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு அது தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 2 பச்சை மிளகா, ஒரு 2 துண்டு இஞ்சி, கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் ஊற வச்ச பருப்பு, அரிசி இதை வந்து மிக்சியில் நல்லா போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டா தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தாளிச்சிட்டு இந்த பூசணிக்காயை வந்து நீங்கள் தண்ணியிலையும் வேக வச்சுக்கலாம். இல்லாட்டினா வந்து ஆவிலையும் வேக வச்சு அதை போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச சாந்தை ஊற்றிட்டு அது பச்சை வாடை போகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுக்கிற மோரையும் அதிலே ஊற்றிடுங்க. இது நல்லா ரொம்ப கொதிக்கக்கூடாது. கொதிச்சுன்னா திரிஞ்சா மாதிரி ஆகிடும். அதனால் முட்டை கொதி வர வரைக்கும் வச்சுருந்துட்டு கொத்தமல்லி கிள்ளி போட்டுருங்க. அவ்வளோதான் மோர் குழம்பு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இது கூட வந்து வறுவல், எந்த வறுவல் இருந்தாலும் நல்லாயிருக்கும்.